நம்மளுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் கடன் பிரச்சனையா? ஆமாங்க. எனக்கும் கடன் பிரச்சனை இருந்தது. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நான் இது மாதிரி பரிகாரங்கள பண்ணி பார்த்தேன். உண்மையிலே கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் கண்டிப்பா இந்த கடன் பிரச்சனை குறையும். செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனேயே நம்ம குளிச்சுட்டு, வீட சுத்தம் பண்ணிட்டு, நம்ம இந்த பரிகாரத்த செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிளாவே நம்ம பண்ணலாம். நம்ம பெரிய ஆடம்பரமா தான் நம்ம முருகனுக்கு படையல் போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்ல என்ன இருக்குதோ, அது மாதிரி செஞ்சு இந்த பரிகாரத்த செஞ்சோன்னா, கண்டிப்பா நம்ம வீட்டு கடன் கண்டிப்பா அடையும். நம்பிக்கையோட இத செய்ய ஆரம்பிங்க. எப்படி செய்யணும் அப்படின்னா, வீட்ல முருகன் போட்டா இருக்கும். இல்ல வேல் இருக்கும். ஏதாவது ஒண்ண எடுத்துக்கோங்க. அது முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்திக்கோங்க. நான் அப்படிதான் பண்ணேன். ஒரு நெய் தீபம் இல்ல அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழ தீபம் அது மாதிரி ஏத்துக்கோங்க. இத ஏத்திட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு பூவு செவ்வரளி பூவோ, ஏதோ நம்ம இருக்கிற பூவ நம்ம சாமிக்கெல்லாம், ஃபோட்டோவுக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு, அ அமைதியா எப்பவுமே தரையில உட்காராதீங்க. அதுக்குன்னு ஒரு விரிப்பான் விரிச்சு, அதில உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மனசார ஃபர்ஸ்ட்டு முருகன வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க. அது தெரியல அப்படின்னாலே நம்மளுக்கு ஓம் முருகா போற்றி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இத செவ்வாய்க்கிழமை 41 நாள் தொடர்ந்து செய்யணும். 41 நாள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, குறைஞ்சது 11 நாளாவது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். இப்படி செய்வது மூலம் நம்மளுக்கு கண்டிப்பா கடன் பிரச்சனை தீரும். நெய்வேத்தியமா நமக்கு என்ன படைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்ல என்ன இருக்குதோ அத ஏதாவது ஒரு பழம், இல்லன்னா சர்க்கரை பொங்கல், இல்லன்னா சின்ன சர்க்கரை கூட இருந்தாலுமே, அத நம்ம நெய்வேத்தியமா படைக்கலாம். இ இன்னமும் நம்ம சீக்கிரம் நம்ம கடன் பிரச்சனைலாம் தீரணும்னு நெனச்சோம்னா, இன்னும் முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை, வைகாசி விசாகம், தைப்பூசம் இந்த மாரி இன்னமும் சிறப்பான நாள்ல நம்ம இந்த மாதிரி பரிகாரம் பண்ணோம்னா, நம்ம கடன் சீக்கிரமா அடையும். கடன் தீரணும் அப்படின்றத நம்ம நம்பிக்கையுடன் இந்த மாதிரி பரிகாரத்த நம்ம செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே, நம்மளுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது நமக்கு தெரியும். நம்ம சேனல்ல கடன் பிரச்சனையெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். கடன் அப்படின்றது யாருக்குமே உடனே தீர போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கலாம் அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்ற சின்ன சின்ன பரிகாரம் தான். அத நான் செஞ்சு பார்த்தேன். கண்டிப்பா வெற்றி அடைஞ்சுச்சு. அதுபோல நீங்களும் தொடர்ந்து செஞ்சு வாழ்க்கையில கடன் பிரச்சனை இல்லாம எல்லோரும் சந்தோஷமா இருக்க அப்பன் முருகனிடம் ஓம் முருகா போற்றி என பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.